ஒரு அக்கா சுவிஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து தம்பி ஓய்வா இருக்கீங்களா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்து அழைச்சிருக்கான்னு போட்டிருந்தேன். உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க. அப்ப நான் டக்கு சட்டை போட்டு ரேட் ஆனோன்னா ஒரு வீடியோ கால் போட்டேன்னு சொல்றாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தோம். நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி, எல்லாரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க, எங்க கூட இருக்க பிள்ளைங்க பேரெல்லாம் சொன்னாங்க, அண்ணன் பேர் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். கடைசியா நீங்க என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்டு என்னை பத்தி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. இந்த மேடையில சொல்லக்கூடாது, இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட வேலையை பார்க்கிறோம் நமக்கு உங்களுக்கு புரியணும்ல. அவங்களுக்கு பாருங்க, 22 வயசுல ஈழத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. அந்த பூமிக்கு வந்து 34 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, 32 வயசுல அசையாது, உடல் அசையாது, கை அசையாது, வாய் அசையாது, கண் அசையாது, இருந்தபடியே இருக்கிறது. நேரடியா உடலுக்குள்ள கூடி உணவை கொடுக்கறாங்க 32 வருஷமா. அந்த அக்கா அந்த பாப்பாவை என் புகைப்படத்தை எடுத்து காட்டாங்க. எனக்கு முதல்ல என்னன்னு புரியல. நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன். பாப்பா என்னடா பார்க்காம பாதி கண்ணோட பாக்குது அப்படின்னு சொன்ன அந்த அக்கா சொல்றாங்க, பாப்பா வந்து ஒரு மாதிரி அப்படிதான் இருப்பாங்கப்பா, அது இது பண்ணவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. இதனால எங்குமே போக முடியல. 32 ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல. உண்மையிலே நல்ல ஒரு சரியான குழந்தையை பெற்றிருந்தால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்களை நாடு தேடி வந்து உங்களோட நின்றுப்போம். நீங்கள் செய்கிற பணி அவ்வளவு அளப்பரிய பணி அப்படின்னு சொன்னவங்க. எனக்கு உண்மையில ஐயோ நம்ம அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்க்கல அப்படின்னு. அவங்க அவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே அகதியாக நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அதன் வேதனையும் வலியும் தெரியுது.